அரியலூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் 2 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறையை அடுத்த கீழராயபுரம் பகுதியை சேர்ந்தவர் அரவிந்த் சுவாமி. மாற்றுத்திறனாளியான இவர் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடி வந்தார். இந்நிலையில் அரவிந்த் சுவாமியிடம் அவருடைய நண்பர் கோவிந்தராஜ் என்பவர் சேலம் செவ்வாய்பேட்டையை சேர்ந்த திமுக பிரமுகர் வித்யா மேனல் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அவர் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினின் உதவியாளர் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டு சேலம் மாவட்டம் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளர் பணி காலியாக உள்ளது என்றும் அதனை வாங்கி தருவதாக நம்ப வைத்து அரவிந்த் சுவாமியிடம் 4 தவணையாக 2 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலதாமதம் செய்து வந்துள்ளார். தொடர்ந்து அரவிந்த் சுவாமி அந்த திமுக பெண் நிர்வாகிக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததால் போலியாக ஒரு அரசாணையை அனுப்பி வைத்து விட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் மனமுடைந்து போன அரவிந்த் சுவாமி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். தனது வீட்டை அடமானம் வைத்து வேலைக்காக கொடுத்த பணத்தை எப்படியாவது மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனக்கு வேலை வேணா, நீ நான் கட்டின 2 லட்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டது தரம்பன்னு சொல்லி தரவே மாட்டுறாங்க சார். நானும் சாடத்துக்கும் அருகில் இருக்கேன் அலைஞ்ச பற்றி கேஸ்லாம் கொடுத்தேன் சார். எந்த நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்க சார். கேஸு கொடுத்து போலீஸ் கேட்டேன் சார். இதுப்பா அந்த இல்லாட்டி இப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்போ வாங்க அதான் சார் சொல்கிறாங்க. இன்னொரு எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். நான் வீட்டை அடமான வச்சுலான்னு சார் கட்டினேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதும்ப. சரி கிளம்பிட்டு வேலை கட்சினா சார் நான் பணமே கட்டினேன். அந்த லேடி என்னை ஏமாற்றிச்சு சார். பணமே தர மாட்டேங்க சார். இதுக்கு நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். வாங்கி எப்படி வச்சு கொடுக்கணும் சார். அந்த பணத்தை நானும் மன்னார்குள்ள ஃப்ரெண்டு அவனும் நானும் தான் சார் வந்து நேரில் கொடுத்தோம். 3 தவணை கொடுத்தேன் சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சார். அடுத்த நாளைக்கு ஒரு 50,000, அடுத்த நாள் ஒரு 50,000. 3 நாளாக 3 பிரிவாக கொடுத்தேன் சார். நானும் என் ஃப்ரெண்டும் தான் சார் வந்து கொடுத்தோம். அவங்க என்னென்ன அறிமுகம்? அவங்க வந்து நான் டிஎம்க்கு கட்சி உதயநிதி பிஏன்னு சொல்லி தான் சார் என்கிட்ட அறிமுகம் பண்ணாங்க. அதை நம்பி தான் சார் நானும் ஏமாத்திட்டேன். பணமாக கட்டினேன். உதயநிதி நான் பிஏவாக இருக்கேன், எப்படி வச்சுன்னு நான் வேலை வாங்கி சொன்னாங்க சார். அதை நம்பி தான் சார் நான் வீட்டை அடமான வச்சு நான் கட்டினேன் சார். ஆமாம் சார், நான் மாற்றுத்திறனால தான் சார். எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க சார்.